இங்கு காட்சி கொடுத்தொருள் கோலம் போற்றி மண்ணுமே மாறியாடும் மலர்த்திறம்படிகள் பிறவிக்கடல் புகார் முதும் கடுக்க முடியால் படியில் விதனப்படார் வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் உணர் குலமடங்க குடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே. சத்தம் கண்ணீர் விளக்கம் ஸ்ரீ பெருமாள் எழுத்தாள் சிந்திக்க நடராஜ பெருமானுடைய பணியினாரை புத்தாண்டுகளுக்கு முதலாக திருமணத்தில் சுதந்திரம் இருந்த புரோதர்களுக்கு சுதந்திரம் அனைவருக்கும் திருவாவூருடைய ஆதீனத்தினுடைய சார்பில் உண்ணாகடத்தில் ஸ்ரீகண்டாருடைய திருக்கோயில் புனருத்தாரணம் செய்யப்பட்டது. மிக சிறப்பாக அந்த திருக்கோயிலை கட்டி உண்மையிலே சென்ற வாரத்திலே அந்த கும்பாபிஷேகம் கிடைத்தது. அதன் சார்பிலே அவர்கள் ஒரு நூல் ஒன்று வெளியிட்டிருக்கிறார். சிவஞான போத விளக்கம். 12 பேரை கொண்டு 12 சூத்திரங்களுக்கும் 11 கட்டுரைகளை எழுதி வாங்கி அந்த நூலை தயார் செய்தார். அதில் முதல் சூத்திரம் பற்றி நான் எழுதி இருந்தாலும் சிவஞான போதம் படிக்கிறவர்களுக்கு அது கையேடு மாதிரி புத்தக விலை 50 ரூபான்னு ஒரு போட்டுருக்காங்க. அவர் கட்டுரை ஆசிரியனாகினாலே எனக்கு ஒரு 2 காப்பி அனுப்பிச்சிருக்காங்க. பெரும்பாலும் வாங்கி அதை பயனடையலாம். நல்ல ஒரு வாய்ப்பான அதில் நம்ம வையாபுரி எழுதிட்டார், செல்லியப்பனார் எழுதிட்டார், புலித்தலை ராமலிங்கம் எழுதிட்டார், ஆதீன புலவர் குஞ்சரபாலன் மாதிரி வழக்கமாக கற்பகம் கருத்தரங்கத்தின் வரக்கூடிய பல பேர் அதில் நடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஜுரமா இருந்ததுன்னு சொன்னாங்க, அது எப்படி இருக்கார் தலைவர் அப்படின்னு. நீங்க கேட்ட உடனே எல்லாம் சரியாயிடாது. ஆயுஷ் 500 அவரே வந்துட்டாரு அப்படின்னாங்க. அம்மாவுடைய நடக்கை நாம் ரொம்ப நன்றி சார். இல்லை சும்மா சரியாச்சு. பெயர் வைக்கிறதுல பல முறை இருக்கு. எனக்கு இவர்களுக்கு ஒரு பெரிய தீனி என்னன்னா, உரையாசிரியருடைய பெயரை உரையினுடைய பெயரை வைக்கிறது என்பது ரொம்ப அபூர்வமான விஷயம். சதானந்த விருத்தி என்பது ராமன் சுவாமிகள் எழுதிய விருத்தி உரைக்கு வச்சிருக்கிற பெயர். சதானந்த சாகரம் என்னும் விருத்தி உரையும் அப்படி எழுதுமே சதானந்த விருத்தியுமே அது எழுதுறது. இந்த உரையினுடைய பெயரை கொண்டு வந்து ஒருவருக்கு பெயராக வைக்கிறதுன்றது பாருங்க. நிறைய காலத்தில் இந்த பெயர் இருக்கிற முறைகள் தான்
தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலில் வழிபண்டுகளாக நடனம் ஆடுகிறவர்களுக்கு திருச்சிற்பா தொடர்கள் பெயராக வைக்கப்படும். அப்போ திருச்சிற்பாவை எவ்வளவு பேர் படிச்சிருந்தா அந்த தொடர்களை பயன்படுத்தி குடும்பத்தில் அந்த பெண் குழந்தைகளுக்கு அந்த பெயரை வைக்க வேண்டும் என்று ஒரு ஆசையெல்லாம் இருக்கணும். அந்த அளவுக்கு இப்போ தமிழ் படிக்கிறார்களா, அந்த தமிழ் பெயர்கள் அமைக்கிறார்களான்னா வடநாட்டு பெயர் தான் இப்போ வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கிறதுன்னு பாருங்க. மடலை சிலம்புன்னு ஒரு பொண்ணுக்கு பெயர், அது நடனம் ஆடுறது. இந்த மடலை சிலம்பு என்பது திருமலை திருவிசைப்பாவில் வருகிறது. இந்த அளவுக்கு அந்த திருவிசைப்பாவை படித்து அதில் ஈடுபட்டு தங்கள் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி பேரை வைக்கணும்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் நினைக்கிற அளவுக்கு வருகிறது சொன்னால் அப்போ திருமுறை உணர்வு அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கிறது. இன்னும் நாம் பார்க்குற மாதிரி இல்லை. இந்த 9ஆம் திருமுறையெல்லாம் அதிகமாக யாரும் படிக்கிறது இல்லை. கேளுங்க, 9ஆம் திருமுறை ஆசிரியர்கள் பேரை சொல்லுங்கன்னு கேட்டால் எல்லாருக்கும் சரியாக வராது. தமிழாசிரியர்களை பார்த்து 11 கீழ்கணக்கு தெரியுங்க, 11 மேற்கணக்கு ஏதாவது இருந்தால் தானே கீழ்கணக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது மேற்கணக்கு என்னங்கன்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. சொல்லி சொல்லி கொஞ்சம் சில பேருக்கு மேற்கணக்குன்னா அது ஒரு 18 இருக்கணும் இல்லை, அதுதான் 8 தொகையும் 10 பாட்டு. இந்த இடத்துல கணக்குன்னா இயற்ற முறை கணக்கு என்று சொல்லியிருக்கிறார். கணக்கினை முற்ற பகலும் முனியாது இனிதோடு கற்றலில் கேட்டலே நன்றி. கணக்கு என்பது ஒரு மேத்தமேட்டிக்ஸ் அல்லது இயற்றமிழ். அதை முற்றப்பகலும் முனியாது இனிதோதி கற்றலில் கேட்டலே நன்றி. இடத்துல மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு வழக்கம் இருக்குது. ஓதுதல், இப்படி வேதத்துக்கு ஓதுதல் சொல்றோமோ அதே மாதிரி தமிழுக்கும் ஓதுதல் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த இடத்துல வசன நூல்கள் உங்களுக்கு அதிகம் கிடையாது, செய்யுள் நூல்கள் தான். செய்யுளா இருந்தால் பாதுகாக்கப்படும் என்பது அவருடைய நினைப்பு. மனநம் செய்து விட்டோம்னா எல்லாம் மனசுக்குள்ள படிக்கிற காலத்துல எல்லாத்தையுமே செய்யுளாக்கி வச்சிருக்கோம். கல்வெட்டுன்னு ஒரு பேப்பர் உண்டு அந்த காலத்துல. 20-25 கல்வெட்டுகளை எடுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த கல்வெட்டுகள்ல கேள்வி இருக்கிற பொழுது கல்வெட்டினுடைய தொடக்கம் முடிவு என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 5வது கல்வெட்டினுடைய தொடக்கம் முடிவு இல்லை. அந்த சில கல்வெட்டுகளை குறித்து அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற எல்லை என்ன அப்படி கேட்பாங்க. அப்போ சில தான சாதனங்களை கொடுத்தவர்கள் யார், எந்த அரசின் காலத்தில் கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. இது நம்ம அந்த ஸ்டோரி மாதிரி எழுதியிருக்கோம். கல்வெட்டெல்லாம் உங்களுக்கு சிங்குலாகவே பெரும்பாலும் இருக்காது. மெய்கீர்த்தி வந்தால் தான் சிங்குலாக. மெய்கீர்த்தி என்பது அரசனுடைய புகழை சொல்லுது. அது முதல்ல ஒரு லிஸ்ட் மாதிரி வரும், அகவல்பா மாதிரி வந்துடும். நல்ல தமிழர் உடையவர்கள் இருக்கிறார். இலக்கியத்தில் எந்த அளவுக்கு அதில் வேறு பண்ணிருக்காங்க. அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறதான். சாளுக்கிய போரை நடத்திய முதற்குலத்துங்கனுடைய சிறப்பு சொல்ல வருகிற ஒரு இடம் அந்த மெய்கீர்த்தி. சாமுண்டராசன் என்பவன் சாளுக்கிய மன்னனுக்கு சேனாதிபதியாக இருந்தார். சாமுண்டராசனை சென்றவன் சிரத்தினை அறுத்து
மற்றவன் உருமகளாகி இருகையும் தேவி நாகலை என்னும் தோகையும் சாயலை பாருங்க. அந்த இருகையெல்லாம் சாமுண்டராசனை சென்றவன் சிரத்தினை அடித்து மற்றவன் ஒருமகளாகிய இருகையந்தேவி, அவன் ஒரே பொண்ணு இருகையன் என்கின்ற பெயரை உடைய ஒருவனுடைய மனைவி அவன். நாகலை என்ற பெயரை உடைய இந்த நாகலை என்னும் தோகையம் சாயலை முகத்தோடு மூக்கு வேறாள். என்ன அர்த்தம்? மூக்கறுத்தான்னு சொல்லணும். ஒரு பெண்ணை மூக்கறுத்தான் என்பது ஒரு அரசனுக்கு இழிவு. சிந்தாமணிக்கு உரை எழுதுகிற பொழுது நச்சனாருக்கு எது ஒரு இடத்துல எழுதுகிறார். யாழ்தத்திற்கும் சீவனுக்கும் யாழ்போட்டி நடக்கிறது. இந்த யாழ்போட்டையில சீவகன் ஜெயிக்கிறான், காந்தத்தை தோற்று விடுகிறார். எண்ணிமிடி மாதர் இசைதோற்று இருந்த நடையங்கிறார். அப்ப அந்த விஷயத்தை சொல்ல வரார் மூலாசிரியர். விஞ்சைக்கு இறைவன் மகள் வீடையை தோற்றவாறு. விஞ்சைக்கு இறைவன் மகள் அந்த காந்தருக்கு வீடையை தோற்றவாறு, வீடை போட்டியில தோற்றுவிட்டாள் என்ற விஷயத்தையும் இந்த சிந்தாமணி சொல்லிவிட்டார். அதுக்கு நக்கனத்திலே உரையெழு ஒரு மகளை வென்றான் என்றல் மரபு அண்மையில் சீவகன் விஞ்சைக்கிறைவன் மகளை வென்றவாறுன்னு சொல்லலாம் இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது. ஒரு பெண்ணை போல் ஒரு ஆடவன் ஜெயித்து விட்டான்னு சொல்றது ஒரு பெரிய திறமை இல்லை. திருமண காலத்துல நலங்குன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அதுல என்ன பண்ணுவாங்க, தேங்காயை ஊற்றுறது. தேங்காயை 2 கையாலும் பொண்ணு பிடிச்சிக்கலாம். ஒரு கையால தான் அது அவ கையில இருந்து புடுங்கணும். மாப்பிளைக்கு ஒரு கை தான், பொண்ணுக்கு 2 கை. பாருங்க, வெத்தலையை மடித்து கையில வச்சு விட்டா அது கையில முழுசாக பண்ணலாம். ஆனா இது 2 விரலால தான் அதை எடுக்கணும். பூரா கையை உபயோகப்படுத்தக்கூடாது. இது அந்த காலத்துல அவன் சொல்லியிருக்கிறான். ஒரு மகளை வென்றால் என்ற மரபு அது இலக்கணம் இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணாரு, அவள் தோற்றாள் இவன் ஜெயித்தான்னு சொல்லல. இவன் அவளை ஜெயித்தான்னு சொல்லாம அவள் தோற்றாள். இங்க சொன்னா பாருங்க, நாகலை என்னும் தோகையும் சாயலை மூக்கறிந்தான்னு சொல்லணும். போர்க்களத்திலே வீரர்களோடு பூசைவதுதான் ஆற்றலை தவிர ஒரு பெண்ணை மூக்கறிதல் என்பது சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அல்ல. அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்றதுக்காக முகத்தோடு மூக்கு வேறாகி, முகத்தோடு மூக்கை தனியா ஆக்கினார்கள். என்ன அர்த்தம்? நான் அந்த இல்லை பார்க்கணும். எவ்வளவு படிச்சிருந்தாக்க அந்த கல்வெட்டு வெற்றவன் கூட நிறைய புலமை உள்ளவனாக தேர்தல்ல தோத்துட்டேன்னு சொல்றது இல்லை, வெற்றி எழுந்தனும் சொல்றான். சிவஞானி சிவனிடத்தில் சித்தத்தை வைத்து அடங்கியிருப்பார். ஒரு செய்தியை நாம் தெரிஞ்சுக்கணும். மனம் என்பது ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டு சிவஞானுடைய மனம் சிவனை பற்றி கொண்டிருக்கிறபடியினாலே வேற எதனாலும் அவனுக்கு ஒரு பாதிப்பு வராது. இங்க வேறொரு சிந்தனையில முடிவு இருக்கிற பொழுது இன்னொரு சிந்தனை உங்களை ஒன்றும் கெடுதல் கொண்டுட இதுதான் பற்றுக பற்றத்தான் பிரச்சனை. அப்பற்றை பற்றுக பற்று உடற்கு.
சிவனிடத்தில் பற்று வையுங்கள், அப்படி இல்லைன்னா சிவன் அடியாரிடத்தில் பற்று வையுங்கள். பற்றற்றான் பற்றினை பற்றுகன்னு என்ன இருக்கணும்? பற்றற்றான் என்பது இறைவனை குறிக்கிற ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். மேல அதை பிடிச்சி திரும்பி திரும்பி சொல்லி உருட்டி இருக்கிறவன் மண்டை குழப்பக்கூடாது. பற்றற்றானுக்கு பற்றாய் அடியார். அவனுக்கு யாரிடத்துல பிடித்தல் ஜாஸ்தி? அடியாரிடத்தில். சிவபெருமான் எங்க இருப்பாருன்னா அடியாரிடத்துல தான் இருப்பார். அப்ப அவனுடைய பற்று என்பது அடியார்கள். அந்த பற்றை நீ பற்றுக. அடியார்களை பிடிச்சா நீ கரையேறிவிடலாம். அப்ப அடியார்களை பற்றி கொண்ட பிறகு ஒன்ன வேற ஒன்றும் பற்ற முடியாது. மனத்துக்கு ஏதாவது ஒன்றை பற்றி கொள்ள கொடுக்கணும். அப்ப சிவனையோ சிவனடியார்களையோ மனத்துக்கு பற்றாக கொடுத்து விட்டால் அப்ப இந்த மனம் வேறொன்றை பற்றுவதற்கு இடமில்லாமல் போகிறது. அதனால்தான் மாலருடையம் மொழிந்தவர்களிடமும் ஆலயந்தானும் அரங்கணக்கூறியது. அடியேன் உன் அடியாரிட இருக்கும் அருளை கூறியார். அதெல்லாம் அப்படி கேட்டான். உன்னோடையாவது நான் இருக்கணும், இல்லைன்னா உன் அடியார்கள் கூடவாவது இருக்கணும். ரெண்டையும் விட்டு அதை தனியா விட்டுடாது. பல இடங்கள் பற்று நான் மற்றிலேன் கண்டாய், மற்ற பற்றனைக்கின்றி நின்றிரு பாதவியில் மனம் பாதிப்பு. ஏதாவது ஒரு பிடிச்சுக்கிறது கொடுத்தால்தான் மற்றதெல்லாம் போகாமல் அந்த மனம் நிற்கும். அதுதான் சொல்றார். சிவஞானி சிவனிடத்தில் சித்தத்தை வைத்து அடங்கி விட்டார். சுரபிகள் வருணம் பலவாயிருந்தார். அந்த துறவிகளின் பால் ஏக நிறத்து இருந்தார் போல. சுரபினா பசு, பால் சுரக்கின்றபடினாலே இது சுரக்கு. அதனுடைய வருணம்னா நிறம். அது பலவா இருந்தாலும் சிகப்பு மாடு இருக்கிறது, கருப்பு மாடு இருக்கு, வெள்ளை மாடு இருக்கு, பல நிறங்களில் இருக்கிறது. இந்த பசுக்களினுடைய நிறம் பலவாக இருந்தால் பால் ஏக நிறத்து இருந்தார் போல. பால் எல்லா பாலும் வெள்ளை நிறம் தானே தவிர ஒவ்வொன்றும் ஒரு கலர்ல இல்லை. அதை போல வருண ஆசிரமம் பலவானாலும். வர்ணம்னா ஜாதி, அந்தணர், அரசர், மணிகர், வேளாளர் என்று இப்படி ஜாதி. ஆசிரமம் என்றால் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரசம், சன்னியாசம். இந்த வருணம் ஆசிரமம் பல. ஒருத்தர் சன்னியாசி ஆசிரமத்தில் இருப்பார், ஒருத்தர் பிரம்மச்சரியத்தில் இருப்பார். ஆசிரமம் வித்தியாசம் இருக்கலாம். வருடத்திலேயும் பிறப்பின் அடைப்பு 63 அந்தணர்கள் இருக்கிறார்கள், அரசுகள் இருக்கிறார்கள், வணிகர்கள் இருக்கிறார்கள், வேளாளர்கள். வருடம் பல. இப்படி வருடமும் ஆசிரமும் பலவானாலும் பரஞானப்பான்மை, அந்த முதல்ல பரன்று இல்லையா, அங்கே ஒன்றை போடும். பரஞானப்பான்மை, மேலான ஞானத்தினுடைய தன்மை ஒருபடித்தான் ஒரே மாதிரி தான் இருக்குமே தவிர அந்தந்த வருடத்துக்கு ஒரு ஞானம்னு ஒன்றும் கிடையாது. வருடத்துக்கு ஒழுக்கம் இருக்கலாம் வித்தியாசம், ஆனால் ஞானம்ன்றது அதுக்காக தனியா ஒண்ணு. எவ்விடத்தும் பெருவியாபகமாகி, பெருவியாபகம் என்றால் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கிக் கொள்ளக்கூடிய வியாபகம்.
ஏகதேச வியாபகமாக சில விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லா இடங்களிலும் எல்லா பொருளும் அப்படி இருக்கிறது இல்லை. இறைவன் எப்படி இருக்கிறான்னா சர்வதோமுகமாக இருக்கிறான், சர்வ வியாபகம். அவன் இல்லாத இடமே இல்லை. சர்வதோமுகன் என்ற வார்த்தைக்கு அதே மாதிரிதான் பொருள். சர்வதோமுகன்னா எல்லாவற்றையும் தான் வெளிப்படும் இடமாக உடையவன். முகம்னா என்ன? பார்க்கிறது. சர்வதோமுகன்னா எல்லா பொருளும் தான் வெளிப்படும் இடமாக கொண்டிருக்கிறான். விறகில் தீயினன் பாலில் பொடும் நெய்வோல் மறைய நின்றுடன் மாமலை உறவு கொண்டு உடல் வைத்தார் உருவாங்கி கடைய முன்னிற்கு அங்கிருந்து வெளிப்பட்டு போகும். இறைவனுடைய தன்மையை சொல்லுகிற பொழுது எல்லா நூல்களிலும் அப்படித்தான் சொல்லுவாங்க. அது சைவமும் வைஷ்ணவமும். இங்க பிரகலாதனுக்கு நரசிங்கம் எப்படி வெளிப்படுகிறது? அவர் சொல்றான், நீ சொல்லுகிற அந்த அரி எங்கே இருக்கிறான்? இங்கே இருக்கிறான். இங்கே இருக்கிறான். இவ்வாறு எள்ளில் எண்ணெய் போல தொட்ட இடந்தொரும் தோன்றானாடி. எங்க தொடரையோ அந்த இடத்துல அவன் தோன்றுவான். அப்ப அது சர்வதோமுகம். எல்லா இடத்திலையும் வெளிப்படும் தன்மை அவனுக்கு இருக்கிறது. சாணியிலும் குணம் ஓர் தன்மை அணிவினை சதபூரிட்ட கோணினும் குணம். சின்ன அணு. அணுன்றது எந்த இடத்துல இந்த மாதிரி இடங்கள்ல அணுன்றது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கூரையில் இருக்கிற ஓட்ட வழியாக வெளிச்சம் வருது இல்லையா, இந்த வெளிச்சத்தில் தூசி பறக்கிறதுல அதில் ஒரு தூசி எடுத்து அதுதான் அணு. அணுப்பிரமாணம். அந்த அணுவுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான். ஓர் அணுவினை, அது அணுன்னு சொல்ற அளவோட கூட நிறுத்தல. அந்த அணுவை எடுத்து 100 பங்காக பிளந்தால் அந்த ஒரு பங்குல சயின்டிஸ்டும் சொல்றாங்க, அணுவை பிளக்க முடியாது என்று முதல்ல சொன்னார்கள். அப்புறம் இப்ப என்ன சொல்றாங்க, அணுவை பிளக்க முடியும். அவன் அணுவினை சதகூரிட்ட கோன் துண்டு. ஒரு அணுவை எடுத்து 100 பங்கு ஆக்கி அதுல ஒரு துண்டை எடுத்தால் அதிலேயும் இறைவன் இருக்கிறான். அப்பதானே சர்வதோமுகம். இருக்கிறதோட இல்லை, அங்கிருந்து வெளிப்படுவான். வெளிப்படுவதைத்தான் சர்வதோமுகம். இருப்பதை சர்வ வியாபகம். அது என்னடா தலையை நட்டுறான் அப்படின்னு சொல்றீங்க. வெளிப்படுறது தானே தலையை நட்டுறது. தலையை நட்டதானே இந்த ஆளுங்களுக்கு இருக்கும் வந்துடலாம் போறது அப்படின்னு தெரியும். அந்த இடத்துல உங்களுக்கு சர்வதோமுகம்னு சொல்லுவார். எல்லா பக்கங்களிலேயும் முகங்களை உடையவன். பிரம்மதேவனுக்கு 4 திசையிலையும் முகம் இருக்கிற மாதிரியா அதுக்கு முகம் சர்வதோமுகம். இப்ப அந்த பாட்டை பாருங்க. சாணியிலும் குணம் ஓர் தன்மை அணுவினை சதகூரிட்ட கோவிலும் குணம் மாமேறு துண்டிலும் குணம் வேறு மலையிலேயும் இருக்கிறான். இந்த சின்ன துண்டுல 100 பங்காக்கணும். இந்த துண்டிலையும் இருக்கிறார். அது இதோட சொல்லி நிறுத்திருந்தான்னாக்க இறைவனுக்கு சிரமம் இல்லை. இத்தன்மை காணுதி விரைவி. இந்த மாதிரி அவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறான் என்கின்ற இந்த தன்மையை நீ சீக்கிரமா நேர பார்த்து தெரிஞ்சுக்கோ. நான் சொல்றதுக்காக நீ நம்ப வேண்டாம். இத்தன்மை இறைவின் காணுதி, அது ஒரு அவசரம். நான் நயமா சொல்றேன். திருவைகுண்டத்திலே திருமால் திருமகளோடு பேசிக்கொண்டிருக்கிற ஒன்று திருமகள் பேசுகிறார். நீங்க பல அவதாரங்கள் எடுத்துருக்கீங்க, எந்த அவதாரம் சிரமமா இருந்ததுன்னு கேட்கிறாங்க. எல்லா அவதாரங்களையும் சிரமம்தான். ஒரு பால்மனம் மாறாத பாலகன் ஒரு 5 வயசுல இருக்கிற பொடியன்
அவன் திடீர்னு வந்து சாணினமுடன் ஊர்தன்மை அணிவினை சதவு உருட்ட பூணினமுடன் மாமியர் புஞ்சினமுடன் அப்படின்னு சொல்லிவிட்டான் என்னை பற்றி அவங்க அப்பாவுக்கு. ஆனால் இத்தன்மையை காணுதி விரைவில் உடனே இதை நேரம் பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு வேற சொல்லிவிட்டான். இப்போ அவன் பேச்ச நான் மெய்ப்பிக்கணும்னா அந்த நேரத்தில் எல்லா பொருளிலேயும் நான் சர்வ வியாபகனாக சர்வதோமுகனாக இருக்க வேண்டும். அவசியா போயிடும். சிலது உண்டையா இருக்கும், அதுக்குள்ளே இருக்கும். சில சதுரமா இருக்கும், அதுலேயே இருக்கணும். சிலது நீளமா இருக்கும், அதுலேயே இருக்கணும். வட்டத்துள் வட்டமாக, சதுரத்துள் சதுரமாக, நீளத்தில் நீளமாக, இப்படி எந்தெந்த பொருள் எந்தெந்த வடிவில் இருக்கிறதோ அந்தந்த வடிவுக்கு ஏற்றபடி நம்மை ஆக்கிக் கொண்டு நாம தயாரா இவன் எங்கே தேடுவானோ, எங்கே இவனுக்கு காட்ட வேண்டுமோ நம்மை அப்படின்னு காமிக்கணும். அப்படி காமிக்கலன்னா அவன் சொன்ன வார்த்தை பொய்யா போடும். அம்மையார் கேட்கிறாங்கல்ல, காரைக்காரன் கேட்பாங்க, இங்கிது அழித்ததே என்னுடைய பொய்யா. இப்போ நீங்க ஒரு மாம்பழத்தை கட்டாயமா கொடுத்தாகணும், கொடுக்கலன்னா என்னுடைய வார்த்தை பொய்யா போடும். நான் ஈசனருள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது ஈசன் அருளாக இருந்தால் இன்னொரு கல்வியை அந்த இறைவன் அருளாலே அழித்து பெற்று கொண்டு வாங்கினார். இங்க வந்து நிக்கிறேன்ப்பா, நீங்க என்ன பண்ணுவீங்க கூட எனக்கு தெரியாது. சுத்தமான விஷயம். முதல்ல அவர் கேட்கல, கேட்காத போது இந்த ஆளு தலையை கூப்பிட்டு ரொம்ப மாட்டேன். இல்லைன்னா நம்ம ரெண்டாவது போய் சொல்லியிருப்பாங்க, ஒரு அடியாருக்கு போட்டுட்டேன், அதனால அது வீட்டை இல்லை அந்த படம். கணவன் கேட்டு விட்டானேன்னு பயந்து அந்த அம்மா வந்தாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப என்ன செய்யறது அப்படின்னு அந்த நிலையில வந்தவர்கள் வந்து அமர்ந்து நின்று அயர்வார் அருங்கரிக்கன் என் செய்வார். தன் மனம் கொண்டு உணர்தலுமே அப்ப சோர்மான நினைக்கிறார். சோர்மா ஒன்றும் செய்யாம வாய முடியும் இருப்பான். கைமருந்து வந்திருந்தது அடிமதுர கல்வி வந்துட்டதுனாலே இனிமே வந்து எதையும் விளக்க வேண்டிய அவசியம் பொருளிடத்துல அந்த அம்மாவுக்கு இல்லை. மூணாக்கே கொண்டே கொடுத்தாங்க. அவன் அதுக்கு மேல வம்பு பண்ணுவான்னு தெரியாது. இது மாதிரி கேட்ட உடனே தயாரா கொடுக்கணும். சொன்ன உடனே அந்த நரசிங்கன் வந்த உடனே நரசிங்கத்தினுடைய காலில் விழுந்து கும்பிடுவாங்க. சாதாரண பறந்து வந்திருக்கிறது. அப்போ அந்த மகனை பார்த்து அவன் சொல்லுவான், கேடிது நீயும் காண கிளர்ந்த கேளரியின் கோழி தோளோடு தாளுண்டி நின்னையும் துணித்து பின் என் வாடினை தொழுவதல்ல வணங்குதல் மகளிர் ஊடல் நாளிலும் உலகோ. நான் வணங்குவது என்பது பெண்கள் மூடிக்கொண்ட காலத்திலேயும் கூட கிடையாது. தொல்காப்பியம் அவருக்கு ஒரு விதி சொல்லி இருக்கிறது. மனைவி உயர்வும் கிழவன் பணிவும் இணையுங்காலை புலவியுள் உரிய. அவங்க போச்சுக்கிட்டாள்னா அவ காலில் வருவாங்க. அந்த இடத்துலதான் காலில் விடலாமே தவிர பாகு கனிமொழி மாது குரம்புகள் பாதம் வருடைய மரவலா அதே கதை தானே. பணி யாயன வள்ளிபதம் பணியும் தனியா அஜோக தயாபரம். நான் என்ன வேலை செய்யணும் இப்போ உனக்கு அப்படின்னு கேட்குறான். அது வந்து குமர குருபுரர் வந்து முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ்ல என்ன ரொம்ப அழகா சொல்லுவாங்க. மூன்று தேவர்களும் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் கந்தகோட்டத்தில். கையிலைக்கு பக்கத்தில் அடுத்தது இருக்கிறது கந்தவெப்பு.
அப்போ சிவபெருமானை பார்த்து விட்டு தரிசித்து விட்டு வருகிறவர்கள் முருகனை தரிசிக்கலாம போறாங்களாம். முருகனை காணும். பிரம்மதேவர் முருகனுக்கு சந்தன ஆரம்பிக்கிட்டு இருக்காரு. திருநாள் சாம்பிராணி தூவம் காமிச்சிருக்காரு. இந்திராதி தேவர்கள் எல்லாம் பல பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரா போய் இந்த குமர குருவர் கேட்கிறாரு, முருகன் எங்க இருக்காரு, முருகனை காணுங்க. இருக்காரு, இங்க போனார் வெளியில. வெளியில போனார்னு இவருக்கும் இறங்கினார். இறங்கி கீழே இறங்கி போயிட்டாரு. எங்க வந்துட்டாரு? வள்ளிமலைக்கு. அங்கே ஏதோ ஒரு குரல் கேட்கறதுதான், யாரோ தொற்ற மாதிரி இருக்கு. ஏடா வேடா மூடா போடா அப்படின்னு இனிமையான குரலா இருக்கிறது, ஆனால் கடுமையான வார்த்தைகளா இருக்கிறது. சரி, இந்த குரல் கேட்கிற வழியில தான் போய் பார்ப்போம் அப்படின்னு போனா அங்க முருகன் வந்து வண்டிகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அந்த இது வந்து புலவி காலத்திலே மகளிரை வணங்கலாம் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. இந்த இலக்கண சட்டம் கூட எனக்கு ஒத்துக்காதுன்னு. வணங்குதல் மகளிருடல் நாளினும் உள்ளதோ. புதிய பிரபந்தத்திலே வேறொரு விதத்திலே சொல்லியிருக்கார். வந்து இதை உடனே பார்த்து தெரிந்து கொள்ள இறைவன் சர்வ வியாபகனாகவும் சர்வதோமுகனாகவும் இருக்கிறான் என்பதனாலே எந்த இடத்திலே தொட்ட தொட்ட இடந்தோறும் தோன்றானாகில் என் உயிர் நாணயம் ஆய்ப்பான். இந்த பிரகலாதன் சொல்றார், நான் சொல்லுகிற அந்த அருவி தொட்ட தொட்ட இடந்தோறும் தோன்றாமல் விட்டு விட்டால் என்னுடைய உயிரை நானே மாய்த்துக் கொள்ளுவேன். நீ வந்து என்ன கொலை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதை நேர பார்த்து தெரிந்து கொள் உடனடியாக விரைவில். அப்போ இரணியன் என்ன பண்ணான்? அளந்து விட்ட தூணை அவன் கட்ட ஆழ்வார். கட்டடம் கட்டும் பொழுது, அரண்மனையை கட்டுகிற பொழுது இரணியன் பக்கத்திலிருந்து ஒரு தூணை வச்சிருக்கான். அவனுக்கே சந்தேகம் இல்லாமல் அதுக்குள்ள யாரையும் வைக்கலன்றது தெரியும். அந்த தூணை போய் தட்டினான். கம்பர் சொல்லல, ஆழ்வார் சொல்ற. அளந்து விட்ட தூணை, நான் அளந்து வச்ச கட்டப்பட்ட அந்த தூணை அவன் தட்ட அங்கிருந்து வெளிப்படுகிறார். என்னடா இதுக்குள்ள நாம வந்து இந்த சிங்கத்தை வைக்கவில்லை, வெளியில் விடுகிறது. அப்பதான் அவனுக்கு நம்பிக்கை உண்டாகும். வேறொரு தூணை தட்டினான்னா இந்த பையன் உள்ள வச்சிருக்கான் பொருளுக்கு கொண்டு போயல அப்படின்னு நினைச்சிருவான். இவனை அளந்து வைத்த தூணாயிருந்தால் அது தெரியாது. இறைவனுடைய தன்மை என்னன்னா, இறை என்றால் தங்குதல் என்ற அர்த்தம். எல்லா இடங்களிலேயும் தங்கி இருக்கிறவன் தான் இறை. ஏதாவது ஒரு இடத்துல அவன் இல்லைன்னா அவனை இறைவன் சொல்ல முடியாது. நீ கடவுள் என்ற வார்த்தையினால் இருக்கலாம். எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறவன், எல்லாவற்றுக்கும் உள்ளே இருக்கிறவன். கட உள் என்கின்ற ரெண்டு சொற்களாலேயும் இறைவன் எல்லாவற்றையும் கடந்து அப்பாலைக்கு அப்பாலாய் இருக்கின்றவன். ஆனாலும் அவன் எல்லாவற்றுக்கும் உள்ளேயும் கொண்டிருக்கிறான். எள்ளில் படும் நீங்கோல் மறைய நின்றுடன் ரெண்டு வார்த்தை வந்திருக்கேன்னு குழப்பம். பெரு வியாபகமாகின சர்வ வியாபகமாக இருக்கிறான். சர்வதோமுகமா எல்லா இடத்திலிருந்தும் வெளிப்படக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய பிரம்மத்தினிடத்திலே, அந்த பரம்பொருளிடத்திலே சுத்தத்தை வைத்து
மனத்தை வைத்து விட வேண்டும். மனத்துக்கு ஒரு பொருளை கொடுத்துடுங்க. யோக முறையில விவேகானந்தர் சொல்லும்போது சொல்றார், ஒரு சிவத்துல வந்து புள்ளியை எடுத்து இந்த புள்ளியே இன்னும் சில பேர் இந்த யோகா நிலையில சொல்லும்பொழுது வட்டமா அந்த அறாலையா ஒரு ரவுண்டு புள்ளிட்டே வருவாங்க. மத்தியில வரும்போது அந்த புள்ளி வரும். இந்த தியானம் பண்ணுகிற பொழுது அதை பார்த்து ஓட்டி கொண்டே வரும். அந்த மத்தியில வந்து அந்த புள்ளியில வந்து நிலைக்கும். இதெல்லாம் தியான முறைகளிலே சொல்லுகிறது. என்றால் மனத்திற்கு ஏதாவது ஒரு பொருளை இடையறாமல் சிந்தித்துக் கொண்டிருக்கிற பழக்கத்தை ஏற்படுத்துவது. அப்படி சிந்தனைக்குரிய பழக்கம் வேற எதுவும் தெரியாது போச்சுன்னாக்கா வேறொரு பொருளை பிடிச்சுக்கிட்டு அது அவஸ்தைப்படும். டாக்டர்கிட்ட போய் வயிற்று வலியா இருக்குன்னு மருந்து கேட்கறான். அவர் என்ன சொல்றாரு, மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துருக்கிறாரு. என்ன பத்தியம்னு கேட்டாங்க. குரங்க நினைக்காம இருங்க. ஒரு நாளைக்கு என்கிட்ட வரணும் குரங்க நினைக்காம. மறுநாள் கரெக்டாக சொன்ன மாதிரி சாயந்தரம் 4 மணிக்கு போயிட்டாங்க. இன்னும் ஏன் இன்னும் சரியாகலையா திடீர்னு முடிச்சுட்டு வயிற்று வரி போயிட்டு குரங்கு அவஸ்தை கொடுத்து குரங்க போக்குறதுக்கு ஏதாவது வழி செய்யணும். மனசுக்குள்ள இப்ப குரங்கு உட்கார்ந்து மனசுக்கு என்னன்னா ஏதாவது ஒரு பொருளை பற்றி கொண்டிருக்குமாகினால மனத்தில் இருக்கிற மற்ற விகல்பங்களை எல்லாம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் வேற ஒரு மோசமான விஷயத்தை மனசுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது ஏறி உட்கார்ந்து இருக்கு, மனசை அது ஆட்டும். அதனால ஜாக்கிரதையா இருக்கு. அதனால சித்தத்தை பிரம்மத்தினிடத்திலே வைத்து பரம்பொருளிடத்திலே மனத்தை வைத்து கர்ம அனுஷ்டானங்கள் எவையும் முற்றத்துறந்து கர்மம் அனுஷ்டானம். கர்மம்னா கட்டாயமா செய்ய முடியும். அனுஷ்டானம் என்பது குறிப்பிட்டு ஒன்றை மேற்கொண்டு அதை இடையறாமல் நடக்கும். இப்போ ஈஸ்வராய நமக, சதாசிவாய நமக, ருத்ராய நமக அப்படின்னு சொல்லி நீங்க இந்த முக்குடி நீரை உண்டுகிறீர்கள். அவரவர்களுடைய தர்மத்துக்கு ஒப்ப அந்த மாதிரி மந்திரங்களை இந்த அனுஷ்டானம் தினந்தோறும் செய்யணும். நாம ஏற்படுத்தி கொண்டு ஒரு கட்டுப்பாடு. கர்மம்னா அப்படி இல்லை, இதெல்லாம் போய்தான் ஆகணும். நீங்களா செய்யறதுன்னு எல்லாம் ஒன்றும் கிடையாது, கட்டாயமா செய்தாகணும். அதுதான் கர்மம். நாம் செய்ய வேண்டிய செயலாக இருப்பது. அனுஷ்டானம் என்பது நாம் மேற்கொண்டு அனுஷ்டிப்பது. இந்த மாதிரி சில அனுஷ்டானங்கள் வச்சிருக்கோம். சில பேருக்கு தினந்தோறும் பூஜை பண்ணிட்டு தான் சாப்பாடுன்னு வச்சிருப்பாங்க. அது அனுஷ்டானம். எல்லாரும் பூஜை பண்றாங்களான்னு இல்லை, எல்லாரும் 1-2 போயிட்டு தான் வருவாங்க. அது போகாம இருக்கேன்னு சொல்ல முடியாது. அது நேரம் அப்புறம் போக வேண்டியதா போடும். அனுஷ்டானன்றது வேற, கர்மன்றது வேற. கர்மம்னா செய்தே தீர வேண்டிய செயல். அனுஷ்டானன்றது நாம இதை செய்கிறேன்னு இது ஏற்பாடு பண்ணணும். அப்போ இந்த பூஜை பண்ணிட்டு தான் கிளம்புவாங்க. கேட்டா கூட அதை பூஜை பண்ணிட்டு தான் வருவார் அவர். அதனால கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்க அப்படின்னு வாங்க சார். வெளியூர்களுக்கு போற போது கூட பூஜை பேடகத்தை எடுத்துக்கொண்டு விடுவார். நீங்க குளித்தலை ராமலிங்க சாமி கரந்தை கல்லூரி ஏற்படுத்தவர் தமிழவேள் மாமுனீஸ்வரம் சிவபக்தர். தினந்தோறும் சிவபூஜை செய்யாம நகாரம் எடுத்துக்க மாட்டார். இவரு பெரியார் ஈவேராவுடைய
கெஸ்டாக ஒரு தடவை ஈரோட்டுக்கு போய் இவர் கெஸ்டா வராருன்றதை தெரிந்து கொண்ட ஈவரா ஒரு இடத்துக்கு முந்தி கெஸ்ட் ஹவுஸ்ல இவருக்கு வசதி எல்லாம் பண்ணி வச்சிருக்கார். இவர் ஈவேரா பார்க்கறதுக்காக நம்ம ஈரோடு போறோன்னு அங்கே காலையில போய் பூஜையை முடிச்சுட்டு தானே சாப்பிட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பூஜை பேடம் அந்த பூஜைக்கு வேண்டிய பொருள்கள் வில்வதனம், திருநீர், சந்தனம், இந்த மாதிரி பூக்கள், தீபத்துக்கு எண்ணெய், புது, இந்த மாதிரி எல்லாம் தயார் பண்ணி அங்கெல்லாம் ஒரு பெட்டியில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சிவபூஜைக்காரர்களுக்கு ஒரு பொட்டியை தண்ணாங்கன்னா ஒன்றுமே அதை எடுத்து வச்சு பூஜையை பண்ணி சாமியை பழையபடி ஒடுக்கத்தில் கொண்டே வச்சுட்டு அப்புறம் வைப்பாங்க. அந்த மாதிரி இவர் எல்லாம் சாமான்களெல்லாம் தயார் பண்ணி போனால் இவருடைய கெஸ்ட் ரூமில் தங்க வைக்கிற இடத்துல எல்லாருக்கும் கொண்டு வச்சிருக்காரு, திருநீர் கொண்டு வச்சிருக்காரு, சந்தனம் கொண்டு வச்சிருக்காரு, தீபம் ஏற்றி வச்சிருக்கு, எல்லாம் தயாராக இருக்கு. ஆச்சரியமாக இருந்தது. அவர் பெரியாரை பார்த்து கேட்டார், உங்களுக்கு கடவுள் பற்றியே கிடையாது, கடவுள் இல்லேன்னு சொல்ற ஆளு நான் பூஜை பண்றதுக்கு இவ்வளவு சாமான இதையும் சேகரிச்சீங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, நீங்க பூஜையை நடத்துறீங்களோ பூஜையை விடுறீங்களோ அது உங்க விருப்பம். எனக்கு பூஜை பேர்ல நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய விருந்தினர்களாகிய உங்களுடைய மனம் புண்படும்படியாக உங்களை நான் வரவேற்றால் அது உபசரிப்பாக ஆகாது. உங்களுக்கு என்ன உண்டோ நீங்கள் நீங்களாக இருக்க வேண்டும். என்னிடத்தில் இருக்கிறவர்கள் நீங்க விரும்பினால் பூஜையை விட்டுடுங்க, அது உங்க சமூகம். நான் உங்களை கட்டாயப்படுத்தி பூஜை செய்ய முடியாதவனாக உங்களை ஆக்குறது பண்பாடு. வாழ்க்கையில பழைய விஷயங்களை அனுபவிக்க முடியாம விட்டாங்க. அவர் ஒரு கட்சிக்கு கொண்டு போய் விடுறதுனால நம்பா போயிட்டு விருந்தினரை வரவேற்கிற பொழுது விருந்தினருடைய உள்ளம் புண்படாதபடி அவர்களுடைய லட்சியங்களுக்கு தான் இடையூறாக இல்லாதபடி இப்ப அவரை நீங்க வச்சிருக்கீங்க, அவருக்கு வேண்டிய ஒருத்தர் அவரை பார்க்கறதுக்கு வருவார். அவர் உங்களுக்கு ஆகாதவராக இருக்கலாம். இந்த ஜென்மம் எதுக்கு இங்க வந்தான் இன்னைக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனாலும் வந்த உடனே அவரை பரிவா அபசரித்து அவருக்கு காப்பியோ ஒரு கூல்ட்ரிங்கோ கொடுத்து இங்கே உள்ள இருக்காங்க வருவாங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். நமக்காக அது போய் அப்படின்னு ஏன் வந்தாங்க அப்படின்னு விருந்தினரை விருந்தினருக்குரிய விருப்பத்தோடு வரவேற்கிறோம். சர்வதோ பிரம்மத்தினிடத்திலே சித்தத்தை வைத்து கர்ம அனுஷ்டானங்கள் எவையும் முத்த துறந்து, ஒரு வார்த்தையை மாத்திரம் கொஞ்சம் நீங்க மாற்றிக்கலாம். கர்ம அனுஷ்டானங்களை இவர்கள் முத்த துறப்பது என்பது இல்லை சிவஞானிகள், அது தானே கடந்து. எனக்கு நான் சிவஞானம் பெற்றுவிட்டேன், இனிமேல் இந்த கர்மம் எல்லாம் செய்ய வேண்டாம், அனுஷ்டானங்கள் எல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி தானா விடுறது இல்லை. அது எழுதும்போது உறங்குகிறவன் கைப்பொருள் போல தானே கடல். வெள்ளரி பழம் இருக்கு பாருங்க, அது கொடியில இங்க எட்டருந்து பார்த்தீங்கன்னா அந்த பழம் அப்படிதான் இருக்கு. ஆனா பழத்துல கையை வச்சீங்கன்னா தனியா கடைசி செகண்ட் வரணும், அது ஒட்டிட்டு. அந்த மாதிரி சிவஞானிக்கு பூஜை யோகம் முதலாயினவெல்லாம் அவனை அறியாமல் நழுவி போனால் போகுமே தவிர அவனாக இது எனக்கு வேண்டாம் இனிமேல் என்று சொல்லி விடுவது இல்லை. அதனால இந்த முத்த துறந்து என்று சொல்ல வார்த்தையை
இவரா துறக்கிறதுன்றது இல்லை என்பதாக அது அர்த்தம் பண்ணும். கருத்து அடங்கி மனோவியாபாரம் இல்லாமல் நிர்விகற்பத்து இருப்பவன், நிர்விகற்பம் வேறுபாடு இல்லாமல் எல்லாரிடத்திலேயும் ஒருவன்மையாக இருக்கிறான். விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறவன் தான் சிவஞானி. சிவஞானிக்கு ஒருத்தர் பேர்ல ஆத்திரம் வந்து ஜாதம் கொடுக்குறான்னா அவன் இன்னும் சிவஞானியா ஆகலைன்னு அர்த்தம். விரிவான கதைகள் எல்லாம் பார்த்தோம். கலிக்கம்பருடைய வரலாற்றில் ஒரு பார்த்தீங்களா, அந்த அம்மா தண்ணீர் விடுவாங்க. அப்போ இவர்கிட்ட ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு போனவர், இது ஒரு ஆகாத காரியம் பண்ணி அதனால இவரால் வேலையிலிருந்து விலக்கப்பட்டவர். அவர் அடியார் திருக்கோலத்தோடு கூட அடியார் கூட்டத்தோடு வருவார். எல்லாருக்கும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அம்மா வாதமுதகம் கொடுக்குறாங்க, அவருடைய திருவடியை விளக்குவதற்காக தண்ணீர் விடுவாங்க. இவர் வந்த உடனே இவர் நம்மளோட பம்பு கொண்டுட்டு போனாலாச்சு, இந்த ஆளுக்கு நாம போய் தண்ணி ஊற்றுறதாவது கால் கழுவுறதாவது நம்ம வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லி தண்ணியை எடுத்து விட்டாங்க. உடனே அவருக்கு கோபம் கொடுக்கும். அதாவது சிவஞான நிலையில இருக்கிறவர்களுக்கு யாரிடத்திலேயும் விருப்பு மாதிரி இந்த ஒழுக்கங்களை இங்கே பார்க்கணும்னா ஒரு விஷயத்த பெரிய புராணத்தில் அந்த சரித்திரங்களில் வச்சு நமக்கு காண்போம். அதான் இங்கே சொல்றாங்க, நிர்விகற்பத்து இருப்பவன், விகற்பமற்று எல்லாரிடத்திலேயும் ஒருவன்மையாக இருப்பவன் அவன் தான் விஞ்ஞானம். விளக்கம் எல்லாம் இருக்கிறது. சிவஞானம் எவ்விடத்தும் ஏகமாய் விளங்கும். சர்வ வியாபகம் என்று ஏற்கனவே எவ்விடத்தும் சர்வ வியாபகமாக இருந்தாலும் எந்த இடத்திலிருந்து நாம் இறைவன் வெளிப்பட வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த இடத்திலிருந்து அப்பொழுதே வெளிப்பட தயாராயிருந்தான். அதுதான் சர்வதோமுகம். எல்லா இடங்களிலேயும் தனக்கு வெளிப்பாடு உடையவனாக இருந்தான். சோமசேரமாக சொல்றாங்க, நினைத்த அவ்விடத்தை விளைவொடு வந்து தோன்றும் நீ இருப்ப வீணில் மானுட பிறந்து உணர்வார். நினைத்த அவ்விடத்தை விளைவோடு வந்து தோன்றும் இந்த இடத்துலதான் நினைச்சு பார்த்தால் வருவான் என்பது அல்ல. அடியார்கள் தன்னை நினைக்கின்ற பொழுது நினைக்கின்ற அந்த நேரத்திலே அவர்கள் நினைத்த வடிவத்திலே வருகிறார். கரும அனுஷ்டானங்களையும் முற்றத்துறிந்து கருத்து அடைந்து நிற்பவன் விஞ்ஞானியாமா. அதுக்கு மேல விட்டப்பாரு 64வது பக்கத்தில் இந்த பேசுவார். பசு உயிருக்கும் பசுவின் உடல்கள் உயிர்கள் தங்கும் உடலுக்கும் பசுவினிடத்தில் உள்ளாய் கலந்திருக்கும் பால் உயிர்களிடத்தில் உள்ளாய் கலந்திருக்கும் சிவஞானத்திற்கும் உவமைகளாக வைத்துக் கொள்ளும். அந்த சிவஞானத்தில் கலர் வித்தியாசம் கிடையாது. அவ்வளவு தூரம் கூட போகவில்லை. இருக்கே என்ற வேறுபாடும் வர்ணாசிரம வேறுபாடுகள் எல்லாம் உடம்பை சார்ந்ததை தவிர உயிரை சார்ந்தது. பால் இரத்தத்துள் அடங்காது தன்மையினால் வேறாயிருக்கும். இருப்பினும் கலப்பினால் இரத்தத்தோடு ஒன்றாயும் இருக்கும். தன்மையினால் வேறு என்பது
இரத்தத்தின் நிறம் செம்மையாயிருத்தலினும் பாலின் நிறம் வெண்மையாயிருத்தலினும் வைத்து அறியப்படும். பாலில் தான் அந்த ரத்தம் கலந்திருக்கிறது, ரத்தத்தில் தான் பால் கலந்திருக்கிறது, ரெண்டும் ஒன்றாத்தான் இருக்கிறது உடம்புல. ஆனால் நாம் பாலை வேண்டி கறக்கிற பொழுது பால் தான் வருமே தவிர ரத்தம் கலப்பினால் ஒன்றாயிருந்தாலும் தன்மையால் வேறாக காண்பது. சிவஞானமும் உயிர்களின் அறிவினிடத்திலே கலப்பினால் ஒன்றாகியும் தன்மையினால் வேறாகவும் இருக்கும். எல்லா பசுக்களின் இரத்தமும் செம்மையாகவே இருத்தலின் அதனை ஓமை கூறாது பாலை ஓமையாக கூறிய கருத்து என்னை இப்படியே சொல்லியிருக்கலாமே. பசுக்களின் நிறம் வேறாயிருப்பேனும் எல்லா ரத்தமும் சிறப்பாகத்தானே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலை கண்டுபிடிச்சு கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க. இரத்தம் உடற்கூற்றில் ஒன்றாய் அது பசுவுக்கு உபகாரமாயிருப்பது. பால் உடற்கூற்றுள் ஒன்றன்று கன்றுக்கு உபகாரமாயிருப்பது. எந்த பசுவும் தன்னுடைய காம்பிலே தானே வாய வச்சு குடிச்சுக்கிறது இல்லையா? கன்றுக்கு உபகாரமாக இருக்கிறதே தவிர பால் அது பசுவுக்கு உபகாரம். அதுபோல எல்லா ஆன்மாக்களினுடைய ஞானமும் அறிவு மயம். அந்த அறிவு ஆன்மாவாகிய தனக்கு உபகாரமாய் இருக்கும். ஆன்மாவினிடத்தில் விளங்கி தோன்றும் சிவஞானம் எல்லா உயிருக்கும் உபகாரமாய் கருணை வடிவாயிருக்கும். அப்ப சிவஞானி எல்லா உயிர்களுக்கும் உபகாரியாக வள்ளலார் சிவஞானியா இருக்கிறார்னு சொல்றார். அவர் எல்லாருக்கும் உபகாரமாக எல்லாரிடத்திலேயும் சாந்த சுரூபம் உடையவராக இருப்பார். ஒருத்தருக்கு வேண்டியவராகவும் இன்னொருத்தருக்கு வேண்டாதவராகவும். அவரை பற்றி ஒரு கேஸ் நடந்தது ஹைகோர்ட்ல. அந்த நேரத்தில் அவர் தானே வருகிறேன் என்று சொன்னார். சாட்சியாக விசாரணைக்கு நானே வரேன். அவர் மேல தொழுவூர் வேளாண் மொழியார் கேஸ் போட்டார். இவர் தன்னுடைய பாட்டுக்கு போய் திருவருப்பான் பேர் வச்சுட்டு மழம்பெல்லாம் பண்ணிட்டார். அவரே பதிப்பித்த காலத்திலேயே அந்த பெயரை அவர் ஏற்றுக்கொள்ள. திருவருட்பிரகாச வள்ளலார் என்னும் சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளை என்பது வள்ளலார் இந்த காலத்தில் அச்சுட்ட புஸ்தகம். அச்சுட்டு அவரிடத்துல கொண்டே கொடுத்த உடனே அவரை பார்த்த உடனே என்ன இப்படி போய் எழுதியிருக்கீங்க, என்ன போய் அவ்வளவு பெரிய அளவு, நானும் சாதாரணமான ஆளு. திருவருட்பிரகாச வள்ளலார் என்னும் சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளைன்னு இப்படி பாராட்டுவதற்கு சிறிது தகுதியற்றவனாயிட்டே நான். இந்த மாதிரி செய்யலாமா நீங்க அப்படின்னு கேட்டுக்காரு. சொல்லிவிட்டு அப்புறம் அடுத்த நிமிஷத்துல இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, அதையாவது புரிஞ்சு. திருவருட்பிரகாச வள்ளல் ஆர் என்னும் சிதம்பரம் ராமலிங்கம். வள்ளலார் என்னும் அப்படின்னு சேர்க்காம திருவருட்பிரகாச வள்ளல் ஆர் என்னும் சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளைன்னு அர்த்தம் பண்ணும். சான்றோர்களா இருக்கிறவர்கள் தன்னை புகழ்வதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார். அந்த நிலையில் இந்த கோர்ட்ல கேஸ் நடந்தது. எப்படி தன்னுடைய பாட்டை சொல்லிட்டு திருவருட்பாங்க. ஆனால் அன்பர்கள் படிக்கிறவங்க வச்சுக்கிறாங்க. தானும் வச்சது திருவுருளை சொல்லுகின்றப்பா என்று அதுக்கு வேற அர்த்தம் கூட பண்ணிக்கிறாங்க. அப்ப இவர் கோர்ட்டுக்கு போற போது இவரை எதிர்த்த எதிர்கட்சி வக்கீல் அவர்களெல்லாம் ஜட்ஜி முதற்கொண்டு எல்லாரும் கோர்ட்ல இருக்கிறார். நானே நேர வரேன் அப்படின்னு நான் கோர்ட் உள்ள நுழைஞ்ச உடனே எல்லாரும் எழுந்து நின்று ஜட்ஜி எழுந்து நின்றார், எதிர்கட்சி வக்கீலும் எழுந்து நின்றார். அப்பதான் அவர் கேட்டார், அவர் வரும்போது நீங்கள் எழுந்து நின்றீர்களே, தெய்வீக தன்மை எனக்கு அவரிடத்திலே தோன்றியது, என்னால் அமர்ந்திருக்க முடியவில்லை,
தாங்களும் இந்தியர்கள் அல்லவான்னு ஜட்ஜை பார்த்துட்டு அப்படி இந்த கேஸை தள்ளிவிடலாம். அவர் தெய்வீக தன்மை கொள்ளலாம். அவருடைய பாடல்களை தீவிரப்பா என்று சொல்லுவது பொருத்தம்தான். நன்மை அறியாமல் சொல்றாரு. கருணை வடிவாக எல்லாரையும் அரவணைத்து செல்லுவதுதான் சான்றோருடைய வழி. தாய்மானவர், வள்ளலார், பள்ளிமுத்தடிகள் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய நிலையெல்லாம் அவர்களை ஏற்றி கொள்வதாக இல்லாமல் அபலர்களாக இருக்கக்கூடிய ஆன்மாக்களை எல்லாம் வாழ்விப்பதாக ஆய்வு. வாயினால் கன்று திருப்தி அடைவதைக் கண்டு பசு தானும் திருப்தி அடைவது போல ஆன்மாவினடுத்து விளங்குகின்ற சிவஞானத்தால் பிற ஆன்மாக்களும் சிவபெருமானும் திருப்தி அடையும். ஆதலால் பாலையோனி பால் பசுவின் உடல் முழுதும் பிறவி இருப்பினும் முளைக்காம்பின் வழியாக வெளிப்பட்டு தோன்றுமாறு போல சிவஞானம் எல்லா ஆன்மாக்களிடத்திலேயும் கலந்திருந்தாலும் சிவஞானியினிடத்து விளங்கி தோன்றுகிறது. எல்லாருக்கும் சிவஞானி இடத்துலவும் சிவத்தின் தன்மை எல்லா உயிர்களுக்கும் உறுதுணையாய் இருக்கும் என்று கூறாமல் சிவஞானத்தின் தன்மை எல்லா உயிர்களுக்கும் உறுதுணையாய் இருக்கும் என்றும், ஆதலால் சிவத்தினிடத்து சித்தத்தை வைக்க வேண்டும் என்றும் கூறிய கருத்து என்னென்னில் சிவம் சக்தியை உடையவர், ஞானம் சக்தி. எல்லா இடத்திலேயும் வியாபிக்கின்ற தன்மை சக்திக்கு உரியது. சக்தி சக்தனில் பிரிப்பின்றி நிற்கும். சக்தி சிவத்தை விட்டு பிரிப்பில்லாமல் நிற்கும். ஆதலால் சக்திக்கு வியாபகம் கூறினால் சக்தனுக்கும் வியாபகம் கூறியதாக ஆகும். ஆகினும் வியாபிக்கும் தன்மை நேரே இருத்தல் பற்றி சக்தியின் மேல் வைக்கும். அங்கனம் ஆயினும் பற்றப்படுதற்கு குணிப்புலனாக ஒன்றி குணம் புலனாகாது. ஆதலால் சிவத்தினிடத்தில் சித்தத்தை வைக்க வேண்டும். சக்தியின் இடத்துல போய் சித்தத்தை வைக்கிறது புலனாகாது. சக்தி சிவத்தில் இருக்கிறது தான். சூரியனுடைய சூடுதான் உங்களுக்கு தேவையை தவிர சூரியன் உங்களுக்கு தேவையில்லை. அதனால்தான் சொன்னார் சிவத்தினிடத்தில் சித்தத்தை வைக்க வேண்டும் என்றும் கூறியவாறான இதுபோலவெனில் சூரியனும் அதன் ஒளியும் போல சிவமும் அதன் சக்தி. சூரியன் ஒளி எல்லா இடங்களிலும் வியாபிக்கிறது போல சிவசக்தி வியாபிக்கும். சூரியன் ஒளி சூரியனை இன்றி தனித்து நில்லாதவாறு போல சிவசக்தி சிவனை இன்றி தனித்து நில்லாது. ஆனால் கண்ணால் பற்றப்படுவதற்கு சூரியன் தான் தவிர சக்தி. உயிரால் பற்றப்படுவதற்கு புலனாவது சிவன்தானை தவிர சக்தி. சிவனால் வியாபிக்கப்படும் பொருள் சடனும் சித்தும் என இருவகைப்படும். சடப்பொருளிலேயும் சிவன் கலந்திருக்கிறான், சித்துப்பொருளிலேயும் சிவன் கலந்திருக்கிறான். அவற்றுள் சடத்தில் வியாபகமாயிருத்தலை உணர்த்துவதற்கு பெரு வியாபகம் என்று, உயிர்களிடத்து வியாபகமாயிருத்தலை உணர்ப்பதற்கு சர்வதோமுகம் என்றும் கூறினார். அப்படி ரெண்டு விதமா அதை சொல்லியிருக்கிறார். அது கூறியது போல நன்மை உணர்க பொருள் ஒன்றுதான். எல்லா இடத்திலும் இருத்தல், எல்லா இடத்திலும் தோன்றுதல் அப்படின்னு நாம் சொல்றோம். பிரமன் முதலியோருக்கு தத்தம் எல்லையளவும் வியாபகம் உண்டு. பிரம்மனுக்கு சத்தியலோக அளவுக்குத்தான் வியாபகம், அதுக்கப்புறம் வியாபகம் கிடையாது. ஆதலில் அவ்வியாபகங்களின் மேம்பட்ட வியாபகம் என்பதற்கு பெரு வியாபகம் என்று சிவத்துக்கு சிவன் என தான் என வேற்றுமையின்றி சிவமாயிருக்கும் அந்நிலையினும் நிற்பவன் உண்டு என்பது. ஒரு சிவஞானி சிவம் என்றும் தான் என்றும் வேற்றுமை இல்லாமல் சிவமாகவே இருக்கிறார்.
அப்ப சிவத்தினுடைய வியாபகம் செல்லும் இடமெல்லாம் இந்த சிவஞானிக்கும் வியாபகம் இருக்கிறது. அப்படி அதை உணர்த்துவதற்குத்தான் விஞ்ஞானி என்று சொல்றார். பல விளைவுகள் ஏற்பட்டது. கணவனத்துல பயனால பல விளைவுகள் ஏற்பட்டன. அந்த பயனால என்ன ஆயிடுச்சு? காரணம் புகழ் கிடைத்த பயிர். அதை நீங்கள் அறிவும் மனதில் வைத்துக் கொள்ளணும். எந்த பெண்மை கணவனத்துல பயப்படுறாங்களோ அவங்களோட சிறப்பு காரைக்காம இருப்பார் புகழும். நான் சொல்ல ஐயா சொல்ல சொல்றேன். ரெண்டாவது அவர் இந்த சிவ பூஜையை அவர் இன்னும் சொன்னார் பாருங்க. அதாவது சிவனடியாரத்துக்கு பார்த்தோன்னே எல்லாரும் கும்பிட்றாங்க. அது என்னுடைய ஒரு அனுபவம். நானும் டாக்டர் ஏ சாந்தனார் சீஃப் செக்ரட்டரி, மெய்கண தேவன் செக்ரட்டரி ஹெச்ஆர்சி, 3 பேரும் தர்மபுரி குருவாசனத்தை பார்க்க போனோம். 100ஆண்டு விழா போகிற காலம் கொண்டு போக சொல்ல நம்ம தர்மபுரி சாந்தனைக்கு செய்யறப்பா அது செய்யறப்பா அவ்வளோ பணம் செஞ்சா செய்ய மாட்டேங்கிறப்பா அது பண்ணி இப்படி சொல்ல நான் பாட்டு செலுத்தினேன். ஏன்னா அவர் தர்மபுரம் திருமணம் நடத்துறேன். அவர் என்னப்பா செஞ்சு நீங்க 2 பேர் பேச நான் என்ன பேச மாட்டோம். பார்த்தோன்னே குருவாசனம் வந்தோடனே அவன் குருவே முதல் கொடுத்தார் டாக்டர் ஏம் சாமி அந்த குருவே இப்ப வந்தார். எனக்கு கொஞ்சம் காவிரி அதான் காவிரி இல்ல சாமி அவங்க 2 பேர் வந்து அவர் திருமணத்தை என்ன சார் அதை பற்றி ஒரு குறை சொன்னீங்க. இல்லப்பா நம்ம பார்த்த உடனே அந்த சங்கேட்டிக்கு போவார் நம்ம கூட செய்திருப்பாங்க. ஐயா மூன்றாவது அவரு சிவபூஜை செய்யாமல் யார் சாப்பிடுன்னு சொன்னாங்க. அதுக்கு உதாரணம் என்னுடைய மகனுடைய திருமணத்துக்காக திருமணத்தை வரையாரு. அவர் கோயம்புத்தூர் ராஜா